அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு கண் திருஷ்டி, கடன் தொல்லை, எதிரி தொல்லை, நோய் நொடி விலக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் வாங்க. வெள்ளை இருக்க இலை இருந்தால் அல்லது ஊதா நிறம் இலை என்றாலும் பரவாயில்லை. ஞாயிறுதோறும் மாலை 6 மணிக்கு மேல் இந்த பரிகாரம் செய்யுங்க. இந்த செடி பிள்ளையார் பெருமானுக்கும் சிவன் பெருமானுக்கும் உகுந்த செடி. இந்த இலையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மட்டும் எழுதுங்க. கடன் பிரச்சனை என்றால் கடன் பிரச்சனை என்று எழுதுங்க. நோய் என்றால் நோய் என்று எழுதுங்க. பணம் இல்லை என்றால் வறுமை என்று எழுதுங்க. எதிரி தொல்லை என்றால் எதிரி தொல்லை என்று எழுதுங்க. கண் திருஷ்டி என்றால் கண் திருஷ்டி என்று எழுதுங்க. இந்த இலையை எரித்து விடுங்க. வேண்டியது எதுவும் எழுதக்கூடாது. நம்ம விட்டு போக வேண்டியது மட்டும் ஒன்றை மட்டும் சிகப்பு நிறத்தில் எழுதுங்க. வீட்டில் வெளியே ரோடில் தான் எரிக்க வேண்டும். ஒரு கொட்டாங்குச்சியில் சமையல் எண்ணெய் தவிர விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் என்று ஏதாவது ஒரு எண்ணெயை இலையில் தடவி கற்பூரம் ஒன்று மேலே வைத்து எரித்து விடுங்க. அந்த இலை எரியும் வரை நாம் அந்த சுடரை பார்க்க வேண்டும். முழுவதாக எரிய வேண்டும் என்று இல்லை. எரிந்த பிறகு கால்படாரத்தில் போட்டு விடுங்க. நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம். வாரதோறும் செய்ய முடியவிட்டாலும் மாதம் ஒரு முறையாவது செய்யுங்க. இந்த இலையை எரிக்கும் பொழுது எதிரி தொல்லை, கண் திருஷ்டி எல்லாம் சுக்குநூறாக உடைந்து போகும். ஒரு 2 முறை செய்து பாருங்கள். உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும். நன்றி.